உனக்கு நான் தரேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை நான் கொடுக்குறேன். ஆனால் நீ என்ன பண்ணணும் தெரியுங்களா? பிசாசு சொல்றான்னு, நீர் என்னை பணிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நல்லா கவனிங்க, உலகத்தினுடைய சகல ராஜ்யத்தினுடைய மகிமை எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? பிசாசு கிட்ட. ஐஸ்வர்யம், அறிவு, ஆஸ்தி, சரிங்களா? நீங்க இந்த உலகத்தினுடைய மனிதர்களை, தேவனை அறியாத மனிதர்கள் எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது, கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களை விட அவங்க எல்லா நிலைமையிலும் உயர்ந்திருப்பாங்க. எல்லா நிலைமையிலும் அவர்கள் என்ன பண்ணாங்க? உயர்ந்திருப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் அவங்க நல்ல பணபலம் படைத்தவர்களாக, அறிவாளிகளாக, சமுதாயத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிற இந்த காரியம் நல்லதே, சரிங்களா? பிசாசனிடத்தில் இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம், செல்வம், உலகத்துடைய மகிமை எல்லாமே அவங்ககிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவன் யாருக்கு அதை தருகிறான் என்று சொன்னால், யாருக்கு தரான்? அவனுக்கு இஷ்டமானவனுக்கு அதை தருகிறவனா இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு இஷ்டமானவனுக்கு என்ன பண்றாங்க? அதை தருகிறவனாக இருக்கிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட நீ என்னை பணிந்து கொண்டால் அதெல்லாம் என்ன பண்ற? உனக்கு நான் கொடுத்துடுறேன், மொத்தத்தையும் கொடுத்துறேன். இப்போ பணிந்து கொள்ளுதல் என்பது என்னன்னு சொன்னா, கீழே விழுந்து அவன் காலில் விழுறதில்ல. பிசாசுடைய காலில் விழுந்து அவனை பணிந்து கொள்றதுன்னு அப்படி கிடையாது அர்த்தம். என்ன தெரியுமா அர்த்தம்? பிசாசு என்ன விரும்புகிறானோ அதை செய்கிறது. அவனுடைய நோக்கத்திற்கு ஒப்பு கொடுத்து அடிமையா இருக்கிறது, அவனுடைய அதிகாரத்துக்கு உள்ளாக வாழ்வது, அவனுடைய இஷ்டத்திற்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் பணிந்து கொள்கிற காரியம். அப்போ யாரெல்லாம் பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அடிமையாக அவனுடைய அதிகாரத்துக்குள்ளே வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தின் மகிமை எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நல்லா கவனிச்சிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், ப்ளீஸ் கேர்ஃபுல் லிசன் பண்ண, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிசாசு அவனை பணிந்து கொள்ளுவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான், ஆனால் ஆத்தும ரட்சிப்பை அவனால் கொடுக்க முடியாது. அவன் கொடுக்கிறவைகள் எல்லாமே இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடியது, அது நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு செல்லாது. கவனிக்கிறீங்களா? ஆமென். கடந்த வாரத்தில் கூட நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை உணரும்படியாய் சொன்னேன். வெள்ளியும் பொன்னும் செய்ய முடியாததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி வருகிறவர்கள், ஆண்டவரிடத்தில் வருகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறவர்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணி வர்றாங்க தெரியுங்களா? இந்த உலகத்துக்குரியவைகளை அதைத்தான் எதிர்பார்த்து வருகிறார்கள். எனக்கு பணம் வேண்டும், வீடு வேண்டும், நல்ல வாழ்க்கை வேண்டும், நல்ல கல்வி வேண்டும், உயர்வு வேண்டும், வெற்றி வேண்டும். ஆனால் உண்மையாகவே என் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், நான் பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட வேண்டும், நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், தேவன் விரும்புகிற நீதியோடு நான் வாழ வேண்டும், நான் நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறவர்கள் ரொம்ப குறைவு, வெகு சிலர் மாத்திரம்தான். பிரைஸ் தி லார்ட், ஆமென். புரியுதுங்களா?
சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும், ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணி, அப்படி நீங்கள் வாழும்போது உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்படும். உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் பாதுகாத்து கொள்வீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் எப்போவுமே விசேஷித்தமானவர்கள். தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதுமே விசேஷித்தமானவர்கள். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை என்பது வேறு யாருக்கும் கிடைக்காது. ப்ளீஸ் நல்லா கவனிச்சுங்க. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பு என்பது விசேஷமானது. ஆமென். வித்தியாசம் உண்டு. எப்பொழுதுமே தேவனுடைய ஆராதிக்கிறவர்களுக்கும் தேவனை ஆராதிக்காதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் ஆண்டவர் தர்றதில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற கிருபை வேற, பாதுகாப்பு வேற, பலன் வேற, சுகம் வேற. இன்னைக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் தேவனுடைய கிருபை இருக்கிறதே, அதுக்கு ஈக்குவல் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே. தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு, தேவன் கொடுத்திருக்கிற ஜீவன் இருக்கு, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. சத்தம் வர மாட்டேங்குது பாருங்க. அதனால தான் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ திரளான ஆசி இருந்தாலும் இந்த ஜீவனுக்கு ஈடாகாது. இன்னைக்கு நிறைய சொத்து எல்லாம் இருந்தாலும் உயிரில்னா என்ன பண்றது? ஒன்றும் இல்லையே. புரிஞ்சுங்களா? அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு காரியத்தை அதை விளக்கி காண்பிக்கிறார். வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனத்து வரல வாசிங்க. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சிகளை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு கூட நான் சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். கவனிக்கிறீங்களா? ஒரு பெரிய பணக்காரர் தான். அவனுடைய நிலம் நன்றாக விளைந்துச்சான். நல்லா கவனிங்க ப்ளீஸ். நிறைய விளைச்சு. அவன் என்ன பண்ணான், ஐயோ நான் என்ன செய்யறது, நிறைய விளைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த தானியங்கள்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. நான் ஒன்று செய்கிறேன், என் களஞ்சியங்களெல்லாம் இடிச்சுட்டு என்ன பண்ணேன், பெருசாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்கள் எல்லாம், என் பொருட்கள்லாம் என்ன பண்ணுவேன், அங்கே சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை பார்த்து சொல்கிறேன்னா, ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை என்ன பண்ணியிருக்கேன், சேர்த்து வச்சிருக்கேன். பாருங்க, நீ என்ன பண்ண, இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லி தன் ஆத்மாவோடு கூட சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், 20வது வசனத்தை, தேவனும் அவனை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்போது நீ சேர்த்தவைகள் யாருடையதாகும். கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. பிசாசு அவனை பணிந்து கொண்டா, அவன் இஷ்டத்தின்படி செய்தா, அவன் விருப்பத்தை நிறைவேற்றினால், அவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தால் எல்லாவற்றையும் தருவான். ஆனா ஆத்தும ரட்சிப்பு அவனால தர முடியாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு மனுஷன் ஆத்தும ரட்சிப்பு பெற முடியாம பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்ம எதை நோக்கி தான் வரணும்னா, ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தமாக பரிசுத்தம் அடையும்படி செய்யுங்க, நீதியின் மேல் நீதி அடையும்படி செய்யுங்க. நீர் வரும்போது உமக்கு முன்பாக நான் நிற்க பாத்திரமானா என்னை மாற்றுங்க. நான் மறுரூபமாக்கப்பட்டு உமோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணுமே. நான் மாத்திரமல்ல, என்னை சார்ந்தவர்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணுமே என்று சொல்லி என்ன பண்ணணும், உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.
உங்கள் எண்ணம், உங்களுடைய அந்த பார்வை, அந்த நோக்கம், அந்த ஃபோக்கஸ்லாம் உலகத்து மேலேயும் உலக பொருட்கள் மேலேயும் இருக்கவே கூடாது. அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. அதனால ரட்சிப்பு கிடைக்காது. அதனால பாவ மன்னிப்பாகி மீட்பு கிடைக்காது. நான் சொல்கிறேன், 1 கோடி ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு யாருக்கிட்டனா ஒருத்தர்கிட்ட கொடுத்து எனக்கு பாவ மன்னிப்பு கொடுன்னு சொன்னால் அந்த பாவ மன்னிப்பு கிடைக்குமா? கிருபை கொடுனா கிருபை கிடைக்குமா? கிடைக்காது. புரியுதுங்களா? இதெல்லாம் உலகத்தோடு அழிந்து போகக்கூடியவைகள். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, மரியாளை, அந்த மரியாள் சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுக்கிறேன். மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து. யாரை பார்த்து சொன்னாரு? அதான் யார்? ஏன் அவளை மாத்திரம் பார்த்து சொல்லணும்? எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கார்கள், எத்தனையோ அறிவாளர்கள், எத்தனையோ படித்தவர்கள் இருக்கார்கள், எத்தனையோ பலசாலிகள் இருக்காங்க, எத்தனையோ வல்லமையில் மேன்மை உள்ளவர்களாக இருக்காங்க. ஏன் அவங்களெல்லாம் பார்த்து சொல்லாமல் ஆண்டவர் மரியாளை மாத்திரம் பார்த்து ஏன் சொன்னார்? சொல்லுங்க, ஏன் சொன்னார்னா, மரியாள் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்தவளாக இருந்தால். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் எத்தனையோ அவருடைய காலங்கள் எத்தனையோ மகிமை நிறைந்தவர்களை, ஐஸ்வர்யவான்களை, கல்வியாளர்களை, உயர்ந்தவர்களை சந்தித்தார். ஒரு மனிதனையும் பார்த்து, ஒருத்தையும் பார்த்து தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை நீ தெரிந்து கொண்டன்னு சொல்லவே இல்லை. யாரை பார்த்து தெரியுமா சொன்னாரு? சொல்லுங்க சத்தமா, இன்னும் சத்தமா. தன்னுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அல்லேலூயா அப்படிப்பட்டவர்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை விட்டு எடுபடாத பங்கு பிசாசுனால கொடுக்க முடியாது. சத்தம் வர மாட்டேங்குது. உலகத்தினுடைய மகிமையினால கொடுக்க முடியாது, உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தினால கொடுக்க முடியாது. நம்மை விட்டு எடுபடாத பங்கு தேவனுடைய பாதத்தில் இருந்து மாத்திரம்தான். பிரைஸ் எல்லாம். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதற்காகவே நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கீங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பு என்பது மேன்மையானது. தேவனுடைய பிள்ளையே, அவங்க எவ்வளவு அரிய மேன்மை உள்ளவர்களாக இருந்தாலும் நம்மை போல மேன்மை உள்ளவர்கள் கிடையாது. ஏன் சொன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே நீ பாக்கியசாலி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை மேன்மையானது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு மேன்மையானது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ சமூகம் மேன்மையானது. ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை, அதிகாரங்கள் எல்லாம் மேன்மை உள்ளது. கரங்களை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க வாசிங்க லூக்கா 16வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பாருங்க எப்படி அவனுடைய வஸ்திரம் இருந்துச்சான். இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தான் அவனுடைய வஸ்திரம். எப்படி இருந்துச்சுங்க? ப்ளீஸ் நல்லா கவனிச்சுங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய கேள்வி கேட்குறோம். ஆண்டவர் மேலே நிறைய வருத்தமான காரியங்களை சொல்லி அவரை வேதனைப்படுத்துறோம். ஒரு மனுஷன் தான், அவன் எப்படி துணி போடுவான்? நான் சொல்லுங்க, ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம். அவனுடைய வஸ்திரம் இப்படி தான். அவன் பாருங்க, அனுதினமும், சத்தமும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், அனுதினமும் நல்லா சாப்பிடுவானா. அனுதினமும் நல்லா சாப்பிடுவான். அவனுக்கு என்ன குறையும் கிடையாது. அது தப்பு இல்லை. ஆனால் என்ன நடக்கு தெரியுங்களா? நீங்கள் அதுலேயே 23வது வசனத்தை வாசிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. நல்லா கவனிங்க ப்ளீஸ். நல்லா, நான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்கிற காரியம் உண்டு. மரணம் என்பது நீதிமானுக்கும் ஒரே மாதிரி தான், அநீதிமானுக்கும் ஒரே மாதிரி தான், துன்மார்க்கனுக்கும் ஒரே மாதிரி தான். ஆனால் நீதிமான்கள் மறிக்கும் போது, ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நீதிமான் மறிக்கும் போது தேவ தூதர்கள் வந்து கொண்டு போவாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.
இந்த ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்துக்கு கொண்டு போகப்பட்டான். நான் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. பிசாசு ஆண்டவர் இயேசுவை பார்த்து, நீ என்னை பணிஞ்சுக்கொள், நான் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண உனக்கு தருகிறேன், எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். ஆனால் அதனால என்ன லாபம்னா ஒரு லாபமும் கிடையாது. பரிசுத்தவான்கள் மரிக்கும் பொழுது, நீதிமான்கள் மரிக்கும் பொழுது தேவ தூதர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க. அதுதான் தேவனை தொழுது கொள்கிறதற்கு அடையாளமாயிருக்கிறது, தேவனை ஆராதிக்கிறதுனுடைய பாக்கியமாயிருக்கிறது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கிடைக்கிற பெரிய மேன்மையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இந்த ஐஸ்வர்யான் மரித்து எங்க கொண்டு போகப்பட்டான் தெரியுங்களா? எங்க போயிட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. பாதாளத்துல. அந்த பாதாளத்திலிருந்து அவனை விடுவிக்க அந்த ஐஸ்வர்யமும் இந்த உலகத்தின் மேன்மையும் சுகபோகமான வாழ்க்கையும் பாதாளத்தில் அவனை விடுதலையாக்க முடியாமல் போனது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ பிள்ளையே, உங்க மீது என் மீதும் பாதாளத்துக்கு அதிகாரம் கிடையாது. பாதாளத்துக்கு அதிகாரம் கிடையாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. பாதாளம் யாருக்கு? துன்மார்க்கருக்கு. பாதாளம் யாருக்கு? தேவனை விட்டு பிரிந்து போகிறவர்களுக்கு. பாதாளம் யாருக்கு? பின்மாற்றக்காரர்களுக்கு. பாதாளம் யாருக்கு? ரட்சிப்பை அசத்தியா என்கிறவர்களுக்கு. பாதாளம் யாருக்கு? தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து பரிசுத்தம் செய்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறவர்களுக்கு, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களுக்கு தான் பாதாளம். நமக்கு கிடையாது. சத்தமா சொல்லுங்க. பாதாளமே, என் மீது உனக்கு அதிகாரம் கிடையாது. யாருக்கு? யாருக்கு இந்த ஸ்லாக்கியம்? பிசாசை பணிந்து கொள்கிறவர்களுக்கு அல்ல, பிசாசுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு அல்ல. யாருக்கு தெரியுமா? தேவாதி தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த பாக்கியத்தை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, இந்த மேன்மையை உணர்ந்துட்டீங்கன்னா, உங்க உள்ளம் துவண்டு போவாது. அதற்கு பதிலாக தேவனை ஆராதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கரங்களை உயர்த்தி சத்தமா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த பாக்கியத்திற்காக உங்களை என்னையும் தெரிந்து வைத்திருக்கிறார். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, மத்தேயு 13வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல கவனிங்க ப்ளீஸ், நல்ல கவனிங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. முள்ளுள்ள விதைக்கப்பட்ட விதை, சங்கரிமாங்க கவனிங்க. முள்ளுள்ள இதில் இருக்கப்பட்ட விதை அது வளரும். ஆனால் வளரும்போது சுற்றி என்ன இருக்குது? முள். அது வளராதபடிக்கு அதை என்ன பண்ணுது? அப்படியே நெருக்கி போடுகிறது. அதனால பலன் கொடுக்குறது. யார் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டால்னா, எது மேலே கவலை? உலகத்தின் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே. அந்த கவலையினாலே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? யோசிக்க மாட்டேங்கிறாங்க, சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய கவலைலாம் இந்த உலகத்து மேலே தான். எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், இதை குறித்து தான் கவலை. இன்னைக்கு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. காலையில் வந்த உடனே நான் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் செய்தேன். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளில் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். ஆண்டவரே, வந்த பிரகாரமாக அவங்க போகக்கூடாது. நீதின் மேலே நீதி அடையணும். மனம் திரும்பல, என்னென்ன காரியத்தில் மனம் திரும்ப இருக்கிறோம் அதெல்லாம் மனம் திரும்பணும். ஏன்னு சொன்னால் ஏதோ வந்துட்டு போகிறதில்ல. ஆண்டவரே, நீ சீக்கிரமாக வரப்போகிறீங்க. 1000 பரிசுத்தவான்களோடு கூட நீ வரப்போகிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை அந்த தேவ சந்ததியில், அந்த சன்னிதானத்தில் ஆண்டவரே நாங்களும் மறுரூபமாக்கப்பட்டு உமோடு கூட எடுத்துக்கொள்ளப்படனே உங்களுடைய பிள்ளைகளை அப்படியா இந்த நாளில் உணர்வுபூர்வமாய் ஆண்டவரே, உணர்ச்சி பூர்வமாக அவளை சிந்திக்க வைங்க. அதற்காக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படி அவருடைய உள்ளத்தை ஏவுங்க. உலக கவலையும் உலகத்தின் ஐஸ்வர்யமும் பலன் கொடுக்காம ஆண்டவரே நொறுக்கி போட்டுச்சுன்னா
அவங்க இந்த பாக்கியத்தை இழந்து போய்விடார்கள் சொல்லி இந்த காலையில் வந்த உடனே அப்படியே இந்த தேவ சமூகத்தில் அழுது கொண்டு நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க ப்ளீஸ், நல்லா கவனிங்க. அது வேணும், இது வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், வீடு வேணும், வசதி வேணும், அப்படி எல்லாம் ஆண்டவர்கிட்ட வரவே வராதிங்க. நீர் வேண்டும் ஆண்டவரே, என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்படணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே, நீதியான வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னா, அதற்காக பிரயாசப்படுவீங்கன்னு சொன்னா, அதை முதன்மைப்படுத்துவீங்க என்று சொன்னால், நீங்க விரும்புகிற இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் கூட கொடுத்துருவார். அதனால தான் வாசிக்க நீங்க மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிங்க, நல்ல ஒரு நிமிஷம் கவனிச்சுட்டு போயிடுங்க. நீங்க கேட்குறீங்களோ கேட்க மாட்டீங்களோ, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லிடணும். இங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. முதலாவது தேவனுக்குரியவர்களை நீங்க தேடிதான் ஆகணும். தேவனுடைய நீதியை தேடுங்க, பரிசுத்தத்தை தேடுங்க, தேவனுக்கு எப்படி கீழ்ப்படணும் அதை நீங்க தேடணும். சரிங்களா? தாழ்மையா எப்படி இருக்கணும், எப்படி தேவனிடத்துல அன்பு கூறணும், எப்படி தேவ சித்தத்தை செய்யணும், இதை தான் நீங்க தேடணும். இது தேவனுக்குரியவைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள். இன்னைக்கு நிறைய பேர் நான் சொல்றேன், இந்த நோக்கத்தோடு ஆராதிக்க வர்றதில்ல. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ கடமைக்காக தேவனிடத்துல வர்றாங்க. இல்ல, முதலாவது நீங்க பிரைம் திங் என்ன தெரியுங்களா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் இன்னும் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே, இன்னும் நீதியாய் மாறணும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாம ஒருத்தரும் தரிசிக்க முடியாது ஆண்டவரே. முழுவதுமாய் பரிசுத்தமாக்கும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷனை நான் தரித்துக் கொள்ளணுமே. தெய்வ மகிமையை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை இங்கெல்லாம் இல்லை. எனக்கு அதுதான் பயம். 10 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம், 4 வருஷம், இன்னும் அந்த மாற்றங்கள் வரல. இன்னும் அந்த மாற்றங்கள் வரல. அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நித்திய ஜீவனுக்குரியவைகளை நீங்க தேடலனா, தேவனுக்குரியவைகளை நீங்க தேடலனா, பரிசுத்தத்துக்குரியவைகளை நீங்க தேடலனா, தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிது என்று சொல்லி நீங்க தேடலாம். தேவ சித்தத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்க ஆராய்ந்து பார்த்து அதில் நீங்க அர்ப்பணிக்க தேடலனா எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஏன்னு சொன்னா, இந்த உலகத்துக்குரியவைகள்லாம் உலகத்தோடு அழிந்து போகக்கூடியவைகள், தேவனுக்குரியவைகள் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடம்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கவனிங்க, ஒருவரும் கெட்டு போகாமல். ப்ளீஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. நீங்க நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான். ப்ளீஸ், நீங்க விரும்புறீங்களோ ஏற்றுக்கொள்வீங்களோ அதெல்லாம் இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் மெய். நல்லா கவனிங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் கவனிச்சுட்டு போயிடுங்க. நீங்க ஒவ்வொருவரும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளினார். எதுக்காக தெரியுமா? பாடு அனுபவிப்பதற்காக, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்படுவதற்காக, நம்முடைய மீறல் நிமித்தம் காயப்படுவதற்காக, ரத்தம் சிந்தப்படுவதற்காக, மரணத்தை அனுபவிப்பதற்காக, வேதனையும் அவமானத்தையும் அனுபவிப்பதற்காக அக்கிரமக்காரரோடு பிரதைக்குழி அவர்களுக்கு நியமித்தார்கள். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் எடுக்கப்பட்டார். இதெல்லாம் ஏன் தெரியுமா? இந்த அன்பெல்லாம் எதற்காக தெரியுமா? நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான். அல்லேலூயா. வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சு வந்துக்கிறார்னா,
நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த உலகம், இந்த வாழ்க்கை டெம்பரவரியான ஒரு வாழ்க்கை. ப்ளீஸ் லிசன், இங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமான அல்ல, தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை உண்டு. அது ஒன்று தேவனோடு கூட இருக்கணும், இல்லைனா பாதாளத்தில் யுகயுகமாய் வேதனைப்படணும். நரகம் என்பது பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ஒன்று. அது தேவனுடைய பிள்ளைகளுக்காக அல்ல. ஆனா பிசாசு என்ன பண்றான்? அவனை பணிய வைத்து, அவனுடைய சித்தத்தை செய்ய வைத்து, அவனை தன் எல்லாரையும் அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து உலகத்துக்குரிய இந்த ஐஸ்வர்யம், மயக்கத்தும், மகிமை எல்லாத்தையும் கொடுத்து, எல்லாத்தையும் இந்த நித்திய ஜீவனையும் மறக்க செய்கிறான். இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்து போகும்படியாய் செய்கிறான். மனக்கண்களை குருடாக்கி வைத்து என்ன பண்றான்? நித்திய ஜீவனுக்குரியவைகளை சிந்திக்காம போகும்படி செய்து விடுகிறான். இன்னைக்கு நான் காரணம் சிலரை கேட்பேன், ஏன் சபைக்கு வர்றதில்ல? காரணம் சொல்லுவாங்க பாருங்க, அப்படியே வேதனைப்படுவேன், வருத்தப்படுவேன், ஏன் ஜபிக்கிறதுல, ஏன் வேதத்தை வாசிக்கிறதுல, ஏன் ஆராதனைக்கு வர்றதில்ல. அவங்க அந்த காரணங்கள்லாம் பாருங்க, அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் யார் கொண்டு வருது? நீங்க அவன் சித்தத்தின்படி செய்து கொண்டு இருக்கீங்க. புரிஞ்சுக்கங்க, நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமா நம்ம போயிடுவோம். நோ, இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தெளிவா கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போக கூடாது, ஒருவரும் கெட்டு போக கூடாது. நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே அம்மா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் எங்க தெரியுமா கொண்டு போய் சேர்க்கும்? நான் அடிக்கடி சொல்கிற காரியம் உண்டு. இங்க கூட பிள்ளைங்களாங்கிறாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு நோட்டு கொடுத்து எழுதணும்னு சொல்ல உங்களுக்கு மனசு வர்றது கிடையாது. சபைக்கு சீக்கிரமா அவங்கள உட்கார வைக்கணும்னு சொல்லி மனசு வர்றது கிடையாது உங்களுக்கெல்லாம். சொல்றேன் கேளுங்க, நல்ல கவனிங்க. இதெல்லாம் நித்திய ஜீவனை தடை பண்ணுகிற காரியமா இருக்குது. அழணும், புலம்பணும், கெட்டு போய் நரகத்திற்கு போய்விடக்கூடாது. என் கணவன் அழணும், அவர் எப்ப வேணா வருவார், விடுங்க பாஸ்டர். நோ, பிள்ளைகளுக்காக அழுங்க, தேவ சமூகத்தில் போய் கதருங்க. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, தேவனுடைய ஆலயத்தில் நிற்கணும் ஆண்டவரே, உம்மை பணிந்து கொள்ளணும் ஆண்டவரே, இல்லைன்னா அவன் ஆத்துமா கெட்டுடும் ஆண்டவரே. அவன் பிசாசை பணிந்து கொண்டு இருக்கிறான், பிசாசுடைய சித்தத்தை செய்து கொண்டு இருக்கிறான். அந்த உணர்வெல்லாம் பயம்லாம் இருக்கணும். இன்னைக்கு உங்க கணவன் வரலையா, அழுணும் போய் ஆண்டவருடைய சமூகத்தில். மனைவி வரலாம், அழுணும் ஆண்டவருடைய சமூகத்தில். பிள்ளைகள் வரலையா, போய் அழுணும். ஐயோ ஆண்டவரே, ரட்சிப்பை தாங்க, ரட்சிப்பை தாங்க, ரட்சிப்பை தாங்க, ரட்சிப்பை தாங்க. அழு, தேவ சமூகத்தில் அழுது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள். இல்லைன்னு சொன்னா நித்திய ஜீவனில் போக முடியாது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க புரியாதபடி புரிஞ்சு இந்த வசனங்களை புரியுறீங்களோ, புரிந்து கொள்ளாமல் இருக்கேன் எனக்கு தெரியாது. ஆனால் சத்தியத்தை உங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியாகிய தேவன் பேசும்படியாய் இந்த கால வேளையில் உங்கள் ஒவ்வொருவரை அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடி பாருங்க, பரிசுத்த தேடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமா செய்திருவார். கீழ்ப்படிதல தேடுங்க, நீதியை தேடுங்க, தேவனிடத்தில் அன்பு செலுத்துறது எப்படின்னு ஆண்டவரத்தில் கேட்டு அதற்காக பிரயாசப்படுங்க, தேவ சித்தத்தை செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, ஆமென். அவங்களெல்லாம் தள்ளிவிட மாட்டார். உங்களுக்கு தேவைகளெல்லாம் கொடுக்காம ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், உங்களை அப்படியே ஏழ்மையிலேயே வாழ்ந்து விட என்ன பண்ண மாட்டார், உங்களை வாழ வச்சுட்டு மாட்டார். ஏன்னு சொன்னா, ஒரு மனுஷன், ஒரு பிள்ளை ஒரு தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்கும் போது தகப்பன் பாம்பை கொடுக்க மாட்டான், கல்லை கொடுக்க மாட்டான். ஆமென், சத்தமா சொல்லுங்க. ஒரு தகப்பனிடத்தில் தன் பிள்ளை அப்பத்தை கேட்கும்போது தகப்பன் கல்லை கொடுக்க மாட்டான், மீனை கேட்கும்போது பாம்பை கொடுக்க மாட்டான். நல்ல ஈவுகளை, நன்மையானவைகளை கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் செய்வார், அத்தனையும் செய்வார். ஹல்லேலூயா, அத்தனையும் செய்வார், அத்தனையும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னையே நமக்காக கொடுத்தவர், அவரையே நமக்காக கொடுத்துட்டாராம், அவரே எனக்காக கொடுத்தார். ஈஹார் மராதனாமா. அந்த வசனத்தை வாசிங்க, ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. ரோமர். தம்முடைய சொந்த
குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஏன்னா அவரையே கொடுத்துட்டாருங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வேல்யூபிள் பர்சன். அதாவது இந்த உலகத்திலேயே விலையேற பெற்ற ஒருத்தருக்குன்னா ஏசாமி தான், ஏசு ஆண்டவர் தான். அல்லேலூயா. அவரையே கொடுத்துட்டார். இருந்தா நான் உனக்கு கொடுத்துருந்தா, நான் என்னையே கொடுத்துட்டேன் உனக்கு. அற்பமான பொருட்கள், சரிங்களா, அற்பமான இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு ரொம்ப ஈஸி கொடுக்கறது. ஆனால் ஏன் தெரியுமா? அவரையே உங்களுக்காக கொடுத்தாரு. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இங்க கவனிங்க, கவனிங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் படிக்காதீங்க, உட்காந்து நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை வர வர ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். சொல்லணும் ஆண்டவர் அவரே கொடுத்துட்டார், அவரே கொடுத்துட்டார். எவ்வளோ இந்த உலகத்தினுடைய மேன்மையான கடவுள் அவர். அவரே உங்களுக்காக கொடுத்துட்டார். நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடையும்படி. மீதிலாம் கொடுக்க மாட்டாரா? வீடு கொடுக்க மாட்டாரா? பணத்தை கொடுக்க மாட்டாரா? காரை கொடுக்க மாட்டாரா? பங்களா? அவரை தேடாம எப்படி கொடுத்துருவாரு? சத்தியமா தர மாட்டாரு. என்னைக்கு நித்திய ஜீவனுக்காக உங்களை தெரிஞ்சு கொண்டாரோ அதை நீங்க தேடி பிரயாசப்படுறீங்களா எல்லாமே கிடைக்கும். ஹல்லேலூயா. இதை தேடாம அது வராது. ஏன்னு சொன்னா இது அழிவுள்ளது, அது அழியாதது. ஆமென். அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. நல்ல கவனிச்சுங்கள ப்ளீஸ், கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தினுடைய பொருள், செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து, மகிமை என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. அதெல்லாம் அழியாமையை, நித்திய ஜீவனை அது என்ன பண்ணாது? ஒரு நாளும் சுதந்தரிக்காது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முதலாவது என்ன தேடு, முதலாவது என்ன தேடு. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சத்தமா. செபுதேயுனுடைய மனைவி இருந்தாங்க. அவங்க பேர் வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. இங்க கவனிங்க பிரதர். செபுதேயுனுடைய தாய், செபுதேயுனுடைய மனைவி, அவங்களுடைய பேர் வேதாகமத்தில் குறிப்பிடல. இந்த செபுதேயுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். யாருன்னா யோவானும் யாக்கோபும். யோவானும் யாக்கோபும். அவங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் என் பையன் யோவான் உம்முடைய வலது புறத்திலும் என்னுடைய இளைய பையன் யாக்கோபு உம்முடைய இடது புறத்தில் இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஏக்கம், வாஞ்ச தாம் பிள்ளைகளை குறித்து. இன்னைக்கு பெற்றவர்களுக்கு அந்த வாஞ்சை இருக்குதா? எக்கேன்னா கெட்டு போடுன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளை குறித்து தயவு செய்து நினைக்காதீங்க. அவங்கள தேவ சமூகத்தில் நிற்க வச்சு தேவ நீதியை தேடும்படி செய்யுங்க. அதனால தான் என்ன தெரியுமா இருந்துச்சு, எத்தனையோ காரியங்கள், வெளிப்பட முடியாத ரகசியங்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக காண்பித்தார். தெரியுமா? பரலோகம்னா என்ன, நரகனா, பரிசுத்தம்னா, சிங்காசனம்னா என்ன, 2ஆம் மரணம் என்ன, வெள்ளை சிங்காசனம், நியாய தீர்ப்புனா என்ன, பரலோகம்னா என்னன்னு சொல்லி அத்தனை வெளிப்பாடுகளையும் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். காரணம், அந்த தாயினுடைய ஏக்கமும் வாஞ்சியும். இன்னைக்கு சண்டே கிளாஸ்க்கு பிள்ளைகளை அனுப்புறதில்ல, வீட்லேயே உட்காந்துங்க. ஐயோ என்ன வாழ்க்கை இதெல்லாம். நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் போராடுங்க பிள்ளைகளுக்காக. அடுத்த தலைமுறை வரும்போது தேவனை அறிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. தேவனுடைய நீதிக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்லா ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை சந்தித்த போது ஒன்னே ஒன்று தீர்மானம் பண்ண, இனி நான் வேலைக்கு போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு மருத்துவ கல்லூரியிலே என்னுடைய படிப்பை படித்தேன். நல்ல ரேங்க் ஹோல்டரா கர்த்தர் என்னை வைத்தார். ஆனா என்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் வந்தாரோ அப்போ என்ன தெரியுமா, இவ்வளோ காலங்கள் நான் தேவ நீதியை செய்யாம வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. இனி அப்படியே இல்லை. இனி வாழ்கிற காலம் தேவ நீதிக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்காகத்தான் ஆண்டவரேன்னு சொல்லி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். 10 நிமிஷம் சபைக்கு முன்னாடி வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஆராதனையை சரியான நேரத்துக்கு ஆராதிக்கிறதுல அவ்வளோ வேதனை. 7:30 மணிக்கு பிரேயரில் தேவனுடைய
சமூகத்தில் வந்து ப்ரேயர் பண்ணனா அவ்வளோ கஷ்டங்க. ஊழியம் கஷ்டம், வேதம் கஷ்டம், ஜபம் கஷ்டம், ஆராதனை கஷ்டம், எல்லாமே கஷ்டம். எப்படி ஐயா நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள முடியும்? ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களோட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மறுரூபமாக்கி கொண்டு போகும்படியாய் வரும்போது எப்படி ஐயா நீங்களும் நானும் அந்த மறுரூபமாக்குறதுல நீங்க வருவீங்க? உங்களுக்காக ஒரு ஆராதனை காலையில வர முடியாதுங்க, சாயந்தரம் வரேன்னா வரதுல ஒமிட் பண்ணிடுறீங்க ஆராதனை. எப்படி தேவனுக்கு முன்பாய் பாத்திரவான்களா எப்படி நிற்க முடியும்? ஊழியக்காரனுக்கு முன்னாடி ஒரு வேஷம், ஊழியக்காரனுக்கு பின்னாடி ஒரு வேஷம், அப்படியெல்லாம் நடக்குது. நித்திய ஜீவனுக்காக நீங்க எப்படி உங்களை நீங்க தயார்படுத்திட்டு இருக்கீங்க? பிசாசு பணிந்து கொள்கிறதுனா இதுதான், பிசாசுக்கு ஆராதனை செய்கிறதுனா இதுதான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தேவ சித்தத்தை செய், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை செய். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. நிறைய பேருக்கு இந்த செய்தி கேட்கும் போதே தூக்கம் வருது. ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் உன்னோடு பேசுவார். ஒரு நாள் கர்த்தருடைய தாசன் கத்துனானே, உடம்பு சரியில்லைனா கூட வந்து தேவ பிரசன்னத்தில் நின்று தேவனுடைய வார்த்தைகளை சொன்னானே, கீழ்ப்படைஞ்சியா, ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார். அல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. லூக்கா 18வது அதிகாரம் 24வது வசனம். லூக்கா 18:24. சீக்கிரமா வாசிங்க. அவர் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. நல்ல கவனிச்சுக்கொள்ளுங்க. உலகத்தின் மயக்கம் ஐஸ்வர்யம் ஒரு மனுஷன் இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை அவன் சிந்திக்க மாட்டான், செயல்பட மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவன் என்ன பண்ண, தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவன் பிரயாசப்பட மாட்டான். கவனிச்சுக்கொள்ளுங்களா? ரொம்ப அரிதான், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவ சித்தத்தை செய்யுங்க. ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது பிசாசு ஓடிடுவானா? வாசிங்க. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோப்பு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க ப்ளீஸ். நல்ல கவனிங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழும்போது, தேவ சித்தத்தை செய்யும்போது, அப்போ தான் ஒரு மனுஷன் பிசாசு என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். நீங்கள் சும்மா போய் பிசாசெல்லாம் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படின்னு சொன்னால் அவனுடைய தந்திரங்களை, அவனுடைய நாச மோசங்களை, அவனுடைய வஞ்சனைகளை, சரிங்களா, அவனுடைய தீமைகளை, பிசாசுன்னு சொன்னால் வெறும் பிசாசு கிடையாது, அவனுடைய செய்கைகளை, நல்ல கவனிங்க, அவனுடைய செயல்பாடுகளை எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? தேவனுக்கு கீழ்ப்படிங்க. அப்போ தான் பிசாசுக்கு என்ன பண்ண முடியும்? உங்களால் எதிர்த்து நிற்க முடியும். தேவ சித்தத்தை செய்யாமல், தேவன் விரும்புகிறத செய்யாமல் பிசாசை உங்களால் எதிர்த்து நிற்கவே முடியாது. ஆமென். அவன் உங்களை என்ன பண்ணுவான்? நசுக்கி நொறுக்கி போட்டுருவான். இன்னைக்கு நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்காம வாழ்றீங்க. காரணம், அவனை எதிர்த்து நிற்க உங்களுக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க, பலன் கிடையாது, திராணி கிடையாது. ஏன்னா நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். பிசாசு கிட்ட போய் நின்னா என்ன பண்ணுவான்? உங்களை அடிச்சு நொறுக்கிடுவான். அதனால தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள், அப்போது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. ஆமென். இதெல்லாம் தான் பிசாசை பணிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுகிற ஒரு ஆயுதங்களாக, சர்வாயுத வர்க்கங்களாக இருக்கிறது. ஆமென். சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமாம்.
இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, மனசில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, புரிஞ்சுங்க, நல்லா கவனிங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் ஆண்டவர் தருவார். நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு தருவார். ஆனால் எல்லாவற்றுக்கும் எல்லாங்களுடைய விருப்பம் எதை நோக்கி தான் இருக்கணும்? பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன். சொல்லுங்க, நித்திய ஜீவன். சத்தமா சொல்லுங்க, நித்திய ஜீவன். பாருங்க, யூதாஸ்காரியத்து அவனுக்குரிய அந்த இடத்தை என்ன பண்ணனா, இழந்து போனானா. எதனால தெரியுமா? எதனால? 30 வெள்ளி காசுக்காக என்ன பண்ணா, அவனுக்கு இருந்த இடத்தை என்ன வந்து இழந்து போனான். இதெல்லாம் பிசாசை பணிந்து கொள்கிறது. இன்னைக்கு பாருங்க, யாராவது ஒரு நம்முடைய வாலிப பசங்க, வாலிப பெண் பிள்ளைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, கடவுளை வந்து பெருசா எண்ணாம உலகத்துக்காக கர்த்தரை இழந்து போறாங்க. உலகத்துக்காக கர்த்தரை இழந்து போறாங்க. நீங்க தேவனா உலகமான்னு பார்க்கும்போது முதல்ல யார் தான் செலக்ட் பண்ணோம்? முதல்ல இல்லை, அவர் தான் முதலும் கடைசியும் அவர் தான், தேவன் தான். அவ்வளோதான். அறியாமல் உள்ள காலங்களை நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டோம். சத்தியம் தெரியாத போதெல்லாம் எப்படியோ வாழ்ந்துட்டோம், எப்படியோ போயிட்டோம், எப்படியோ இது பண்ணிட்டோம். ஆனால் காலம் சரியாக ஆண்டவர் உங்களுக்கு சொன்னால் இதுதான் தவறு, இதுதான் சரி, இதுதான் என்னுடைய சித்தம் சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணோம்? ஆண்டவர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் நித்திய ஜீவனுக்கு நேராக நீங்கள் கடந்து போக முடியும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ்டர் அந்த பொண்ணை. சிலர் சொல்லுவாங்க, இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ்டர். பிசாசு கூட யூதாஸ் காரியத்தை அப்படித்தான் வந்துச்சான். உனக்கு 30 வெள்ளி காசு வேணுமா? உனக்கு பரலோக ராஜ்யத்தில் அப்போஸ்தலருடைய அந்த அழைப்பின் மேன்மை வேணுமா? ஆண்டவர் சொன்னார், வா, உன்னை பெரிய ஆளா நான் உன்னை என்ன தெரிஞ்சு வச்சிருக்கேன். என்ன பண்ணாம அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அந்த வசனத்தோடு நம்ம முடிப்போம். ஆமென். பாருங்க, இதுல 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் அவனுக்குரிய என்ன பண்ணனா சொல்லுங்க, தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் அப்போஸ்தலர் பட்டம். சொன்னேன், அங்க பரிசுத்த நகரமாகிய அந்த எருசலேம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அங்க இருப்பாங்க. அதுல அந்த வாசல்களுக்கு 12 பேர் இருக்கும். அதுல யார் பேர் தெரியுமா இருந்திருக்கணும்? யூதாஸ் பேர் இருந்திருக்கணும். ஆனா அந்த யூதாஸ் பேர் இல்லை. காரணம் 30 வெள்ளி காசு. ப்ளீஸ் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. உலகத்திற்காக வாழாதீங்க, அது அழிவு. ஆண்டவரை பார்த்து பிசாசு சொன்னா, நீ என்ன பணிஞ்சுக்கொள், எல்லாத்தையும் தரேன், எல்லாத்தையும் தரேன், உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் தரேன், உலகத்தின் ராஜ்யம் மகிமை எல்லாம் தரேன். அதெல்லாம் அழிவு. ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள், அவரே நித்திய ஜீவனும் மெய்யான தேவனமாக இருக்கிறார். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியே எழுந்து கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளிலே ஒவ்வொருவரும் மனம் திரும்புவோமா? அல்லேலூயா. இனி எதையோ யோசித்து உங்ககிட்ட வந்துட்டான் ஆண்டவரே, இன்னைக்கு மன்னிச்சுங்க ஆண்டவரே. எதையோ யோசிச்சு உங்ககிட்ட வந்துட்டான் ஆண்டவரே, என்னை மன்னிங்க. இன்னைக்கு உங்களை மாத்திரம் நினைச்சு வந்திருக்கேன். என் ஆத்மா ரட்சிப்படையும்படி, என்னுடைய ஆத்மா ரட்சிப்படைந்து பரலோகம் சேர்க்கப்படும்படி ஆண்டவரே, பாவமாக இருந்த என்ன, சாபமாக இருந்த என்ன, பலவீனத்தோடு இருந்த என்ன, ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாத என்ன நீ சந்தித்தீர் ஆண்டவர். எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி பிரைஸ் எல்லாம். ஒருத்தரும் மௌனமா இருக்காதீங்க, ஒருத்தரும் மௌனமா இருக்காதீங்க. தேவன் உங்களோடு பேசுகிற நேரம், கர்த்தரோடு பேசுகிற. உலகம் முழுசையும் மனுஷன் ஆதாயப்படுத்திட்டாலும் அவன் ஆத்துமா நஷ்டம் அடைந்தான் அவனுக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஆண்டவர் ஆத்துமாவை நேசிக்கிறவராக இருக்க. எல்லாம் கண்ண மூடி ஒரு பரிசுத்த ஆவியானுடைய உணர்வோடு, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கையை உயர்த்து. ஏதோ ஒன்றுக்காக ஆண்டவரை தேடி வராத, எம்மைக்காக மாத்திரம் தேவனிடத்தில் பற்றுள்ளவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னா எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக மாறிடுவோம். கரங்களை உயர்த்தி ஆமென். சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஆத்துமாவை நேசித்தார். பாவின்னு தெரியும், பலவீனன் தெரியும், ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் என்று தெரியும், அக்செப்ட் பண்ண முடியாதவர்கள் என்று தெரியும். அல்லேலூயா, ஆமென்.
ஆமே. நன்றி ஆண்டவரே. கரங்களை நல்லா உயர்த்தி. வெளியே போகாதீங்க, தயவு செய்து வெளியில போயிடாதீங்க, உணராம வெளியே போயிடாதீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. கரங்களை நல்லா உயர்த்தி. அன்பு தேவ பிள்ளையே, வெள்ளினாலும் பொன்னினாலும் செய்ய முடியாததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறவராயிருக்கிறார். உன் ஆத்துமா மேன்மையான ஒன்று, உன் பிள்ளைகளுடைய ஆத்துமா மேன்மையான ஒன்று. கரங்களை நல்லா உயர்த்தி. தேவாதி தேவனே, உம்மை ஆராதிக்கிற எல்லா மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் உன்னை ஏவுகிற நேரமா இருக்கிறது. உன் கூட ஆண்டவர் பேசுறார். உனக்கு எல்லாத்தையும் நான் தருவேன், நீ விரும்புகிற எல்லா நன்மையும் நான் தருவேன், எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு தருவேன். உன் மனம் நல்லா பூரிப்பாகும்படியாய் பலனடையும்படி எல்லாவற்றையும் நான் தருவேன். சகல நன்மையான எந்த ஒரு ஈவும், பூரணமான எந்த ஒரு வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது. அது ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. Praise the Lord. Hallelujah. எந்த நினைவோடு இந்த தற்காலிக தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரை தேடி வந்திருப்போம் சொன்னா ஆண்டவர் நிச்சயம் கொடுக்க மாட்டார். நீங்களும் நானும் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை அடையணும் சொல்லி ஆண்டவர் ஹல்லேலூயா தன்னையே ஒப்பு கொடுத்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளல, இந்த உலகம் அங்கீகரிக்கல, உலகம் உங்களை மன்னிக்கல. ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஆண்டவர் மன்னித்தார், ஆண்டவர் நீதியை கொடுத்தார். ஏன் தெரியுமா? நீங்க அழிந்து போவதற்காக அல்ல, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்காக. எல்லாம் நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உடைய மகிமையினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உடைய மகிமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நல்ல கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியில போவாத கர்த்தர் உங்களோடு பேசியிருக்காரு, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறாரு, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறாரு. அவனால ஜீவன் கொடுக்க முடியாது. பிசாசு என்கிறவன் பொல்லாங்கான், ஏமாற்றுகிறவன், ஆமா அவன் கொல்லுகிறவன், திருடனவன், அழிக்கிறவனவன், பொய்யனவன், பொய்க்கு பிதாவாய் இருக்கிறவனவன். ஹல்லேலூயா. தேவ ஐக்கியத்தை கெடுக்கிறவன் அவன், தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கிறவன் அவன். ஹல்லேலூயா. வரலாம் கரங்களை நல்லா உயர்த்தி. ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னிய ஆண்டவரே, என்னை மன்னிய ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களோடு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்கால சத்தத்தோடு நீ வரப்போகிறீங்க ஆண்டவரே. அப்போது நான் ஆண்டவரே உமோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே, நான் மறுரூபமாக்கப்படணும் ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் ஆண்டவரே. மௌனமா இருக்காதீங்க, மௌனமா இருக்காதீங்க. கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. தோ மேகங்களோடு வருகிறார் கர்த்தர், மேகங்களோடு வர போகிறார். ஏதோ சும்மா ஒரு கதை சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போகும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை வழியே ஒழியா. ஒரு நேரம் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனால் சாயங்காலத்தில் வெளிச்சம் இருக்கும். பராக்கிரமசாலி முதலாய் மனங்கசந்து அழுகிற அந்த நாள். தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமி உள்ள சகல கோத்திரத்தார கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார்கள். கோட்டுவா வருதுவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல 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 கரங்களை நல்லா உயர்த்தி. உணர்வில்லாம நிற்காதீங்க. நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தருணங்களையும் வாய்ப்புகளையும் புறக்கணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு கரங்களை உயர்த்தி. ஏதோ ஒன்றுக்காக உம்மிடத்தில் வந்த, உங்களுடைய அன்புக்காக வரல, நீ கொடுத்த மன்னிப்புக்காக நான் வரல, நீ ஏற்றுக்கொண்டீர் அதற்காக நான் வரல. இன்னைக்கு முழுசா நான் வர ஆண்டவரே. நல்லா கையை உயர்த்தி தம்பி, நல்லா கையை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு
கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. இப்போது உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேளு. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை நிலைப்படும், இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவனை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை நல்லா உயர்த்தி வேணாண்டவரே. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமாய் பகையாய் இருக்கிறது. அது தேவனை அறியக்கூடாமலும் தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு என்னை தடுக்கிறது. ஆமென் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். கரங்களை நல்லா உயர்த்தி அமைதியாவே இருக்காதீங்க. அன்பு தங்கச்சி அமைதியா இருக்காத, அன்பு சகோதரியை அமைதியா இருக்கிறாத, அன்பு தம்பியை சகோதரனை கையை நல்லா உயர்த்தி தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவர் உன்னை தொடும்படியாக தேவ வல்லமை கடந்து போகிறது. ஒருவேளை இந்த செய்தி அடுத்த முறை நீ கேட்க முடியாது. கர்த்தர் இன்னைக்கு உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஒரு உணர்வின் ஆவியை ஊற்றுங்க, ஒரு உணர்வின் ஆவியை ஊற்றுங்க. உம்மை உணர்ந்து கொள்ளட்டும், உம்மை உணர்ந்து கொள்ளட்டும் ஐயா, உம்மை உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா, உம்மை உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்மை உணர்ந்து கொள்ளட்டும். வெறுமையாய் போய்விடக்கூடாது, வெறுமையாய் போய்விடக்கூடாது, வெறுமையாய் போய்விடாது அப்பா. இந்த மகிமையை ஊற்றுங்க, இந்த வல்லமையினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் ஏமாந்து கொண்டு இருக்கிறார். எது சத்தியம் என்று அறியக்கூடாமல் இருக்கிறார்களே, எது உண்மை என்று அறியக்கூடாமல் இருக்கிறார்களே. இந்த உலகத்தின் பொருட்கள் எல்லாம் அழிந்து போய்விடக்கூடியது. ஓ, அதற்காகத்தானே உம்மை பற்றி கொண்டிருக்கிறார்கள். மன்னியும் அப்பா, மன்னியும். ஒரு உணர்வை ஊற்றுங்க. எல்லா கரங்களை தயவு செய்து கீழே போடாதுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஊற்றுங்க ஆண்டவரே. ஒரு உணர்வினால் என்னை அபிஷேகம் ஆண்டவரே, உணர்வுள்ள ஆவியினால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. பலனுள்ள ஆவியினால் என்னை அபிஷேகம் பண்ணு. நல்ல வாயத்தை கேளுங்க. அப்பா, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கை பயனில்லாத ஒரு வாழ்க்கையா, இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கை கனியற்ற வாழ்க்கையா, இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையா, இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கை மற்றவர்களை கெடுக்கிற வாழ்க்கையா இருந்தது அப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவ பிள்ளையே, கர்த்தரும் அருகே நின்று நீ என்ன யோசிக்கிற, என்ன பேசுற, என்ன விரும்புறன்றத ஆராய்ந்து இருக்கிறவராயிருக்கிறாரு. கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆத்துமாவும் முடியுதப்பா, இந்த ஆத்துமாவும் முடியுதையா, இந்த ஆத்துமாவும் முடியுதப்பா, இந்த ஆத்துமாவும் முடியுது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பாவம் செய்த ஆத்துமாவை நரகத்தில் தள்ளாம, பாதாளத்தில் தள்ளாம, உம்முடைய ரத்தத்தை சிந்தி ஐயா அந்த பாதாளத்தில் மீட்டு கொண்டீங்களே, திரும்ப பாதாளத்துக்கு போய்விடக் கூடாது ஐயா. மனெல்லாம் பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறக்கும்படியான ஒரு வல்லமை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. இவ்வளவு காலம் நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று உணராமே வாழ்ந்துட்டாங்களே. மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. நீர் கொடுத்த அன்பும், நீர் கொடுத்த மீட்பும், நீர் கொடுத்த கிருபையும், நீர் கொடுத்த வாழ்வும் அர்த்தம் இல்லாம போயிடக்கூடாதப்பா, அர்த்தம் இல்லாம போயிடக்கூடாது ஐயா. இந்த வாழ்க்கை நீர் கொடுத்தது, இந்த பிள்ளைகளை நீர் கொடுத்தது, இந்த சுகம் நீர் கொடுத்தது, இந்த பலன் நீர் கொடுத்தது, இந்த இளைப்பாறுதல் நீர் கொடுத்தது, நீர் கொடுத்த இந்த பரிசுத்தம் ஐயா அர்த்தம் இல்லாம போயிடக்கூடாது ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அர்த்தம் இல்லாம போயிடக்கூடாது ஆண்டவரே, அர்த்தம் இல்லாம போயிடக்கூடாது ஆண்டவரே. எவ்வளவு உங்களுடைய கிருபையை ஊற்றுங்க. இன்னைக்கு நான் உணரணும் ஆண்டவரே. உணராதனால தான் எவ்வளவு கஷ்டம் என் குடும்பத்துல, உணராதனால தான் எவ்வளவு பலவீனம் என் குடும்பத்துல, உணராதனால தான் எவ்வளவு ஆண்டவரே போராட்டங்கள் என் குடும்பத்துல, உணராதனால தான் எவ்வளவு பின்மாற்றங்கள் என் குடும்பத்துல. ஓ ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்கள் எல்லாம் திறங்கப்பா, மனக்கண்கள் திறங்கப்பா. அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படட்டும் ஐயா.
ஹalleluya. அந்த ஆத்துமத்திலே ஒரு உணர்வை கொடுங்க ராஜாதி ராஜனே. நீ சிந்தின இரத்தத்திற்கு ஆண்டவரே ஒரு நோக்கம் உண்டு அல்லவா? நீர் பட்ட பாடுகளுக்கு ஒரு நோக்கம் உண்டு அல்லவா? நீர் காயப்பட்டீரே, நொறுக்கப்பட்டீரே, இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் எடுக்கப்பட்டீரே, அதற்கு ஒரு நோக்கம் உண்டு அல்லவா? ஒரு மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும், ஒரு மகிமை ஆளுகை செய்யட்டும். ஓ ரிகாராதானாமா, ஓ ஷியாத்தர தூனாமா கராதானாமா. ஹalleluya. விட்டுற ஆண்டவரே, என் பாவத்தை விட்டுற ஆண்டவரே. பிசாசை பணிந்து கொள்ளாதபடிக்கு உம்மை மாத்திரமே நான் பணிந்து கொள்கிறேன் சொல்லி கேளு மகளே. கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்கிற நேரம். சொல்லி கேளு அன்பு சகோதரனே, கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்கிற நேரம். நீ ஆண்டவரை விட்டு தூர போனதெல்லாம் போதும். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன நாட்கள் எல்லாம் போதும். இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன். கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரமா நான் வர போறேன். அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வரப்போகிறது. நீதி செய்கிறாயா, அதற்குரிய பலன் வரும். ஆமென். பரிசுத்தமாய் இருக்கிறாயா, அதற்குரிய பலன் வரும். பின்மறக்கருமாய் வாழறியே, அதற்குரிய பலன் வரும். அநீதியாய் வாழ்கிறாயே, அதற்குரிய பலன் வரும். பின்மாற்றத்தோடு வாழ்கிறாயே, அதற்குரிய பலன் வரும். கர்த்தர் இன்னைக்கு ஒன்று கூட அல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒற்றுமையா வல்லமையே ஆகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையே. கரங்களை உயர்த்தி, சும்மா நல்ல கரங்களை உயர்த்தி காத்திருக்கிறேன். ஒற்றுமையா, ஒற்றுமையா. பாப்பா கையை நல்லா உயர்த்தி காமி மக. கர்த்தரோட தொடரை நேரம் அன்பு சகோதரன். ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். பெரியர் மேலும் இளைஞர் மேலும் போற்ற வேண்டுமே. கடவுள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் எல்லா கரங்களை உயர்த்தி போற்ற வேண்டுமே. கடவுள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா தாகத்தோடு காத்து வல்லமையை தாகத்தோடு காத்து மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். உங்களுக்காக கடைசியா நான் ஜெபம் பண்ண போறேன். கடைசியா உங்களிடத்துல இந்த ஆராதனை முடிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தரை உன்னை புதிதும் கூர்மையாக்குற ஒரு வல்லமை நாள் நிரப்ப போறேன். தரிசனத்தை ஆண்டவர் புதுப்பிக்க போறேன். உன்னை ரினியூ பண்ண போறேன். உன்னை எழுப்பி பிரகாசிக்கும்படி செய்ய போறேன். கரைகளை பார்த்து அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே.
இந்த ஆராதனை முடியறதுக்குள்ள இன்னொரு 5 நிமிஷம் கரங்களை மாத்திரம் உயர்த்தி அர்ப்பணிக்கிறேன். யார் யாருக்காக வாழ்ந்துட்டாண்டவரே, உமக்காக வாழாம போயிட்டாண்டவரே, யார் யாருக்காக வாழ்ந்துட்டாண்டவரே, ஆண்டவரே அதெல்லாம் தோல்வி ஆண்டவரே, அதெல்லாம் பலவீன ஆண்டவரே, அதெல்லாம் பின்மாற்ற ஆண்டவரே. உமக்காக வாழ்றப்பா, உமக்காக வாழ்றேன். நீர் கொடுத்த இந்த ஜீவன் ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்காக ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை யார் என்ன நேசிக்காதப்போ என்ன நேசிச்சீங்களா ஆண்டவரே? எல்லாம் வெறுத்த போது என்ன வெறுக்காதீங்களா ஆண்டவரே? காரணம் ஒன்னே ஒன்று தாண்டவரே, நான் பரலோகம் வரணுன்ற ஒரே காரணம் ஆண்டவரே. தயவுசெய்து எல்லா கரங்களும் ஒரே 2 நிமிஷம் உயர்த்துங்க, 2 நிமிஷம் உயர்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். உயர்த்தப்பட்ட உடைய கரங்களை பாரு ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய கரங்களை பாருங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய கரத்தை பார்த்து இன்னைக்கு ஒவ்வொருவரையும் மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. அப்படியே பாவங்கள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. ப்ளீஸ் ஐயா, தயவு செய்து மன்னியும் அப்பா, மன்னியும், 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 மன்னியும். எந்த இடத்தை தடைப்பட்டு நின்னாங்களோ அந்த இடத்தை விட்டு ஓடோடி வரட்டும் ஆண்டவரே, ஓடோடி வரட்டும் ஐயா, ஓடோடி வரட்டும் ஐயா, ஓடோடி வரட்டும் ஐயா, ஓடோடி வரட்டும் ஐயா, ஓடோடி வரட்டும் ஐயா. எந்த இடத்துல விழுந்து போனாங்களோ எழுந்திருக்கட்டும் ஐயா. அவருடைய பிள்ளைகள் என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்திருக்கட்டும் அப்பா, எழுந்துட்டு இருக்கட்டும். எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறார்களோ அங்கிருந்து எழுப்பட்டும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உம்முடைய கரம் அவர்களை தூக்கி எடுப்பதாக, தூக்கி எடுப்பதாக, தூக்கி எடுப்பதாக, தூக்கி எடுப்பதாக, தூக்கி எடுப்பதாக. எங்கெல்லாம் மறுதலித்து போயிருக்கிறாங்களோ ஆண்டவரே உயிர்ப்பீங்க ஆண்டவரே, உயிர்ப்பீங்க ஆண்டவரே, உயிர்ப்பீங்க ஆண்டவரே, உயிர்ப்பீங்க ஆண்டவரே, உயிர்ப்பீங்க. கேளுங்க ஆண்டவரே, பார்த்து கேளு. உயிர்ப்பீங்கப்பா, உயிர்ப்பீங்க ஆண்டவரே, உயிர்ப்பீங்க ஆண்டவரே. காலம் நிறைய காலம் கடந்து போயிடுச்சு அப்பா, நிறைய காலம் கடந்து போயிடுச்சு, வீணாவே போயிடுச்சு, வீணாவே போயிடுச்சு ஆண்டவரே, வீணாவே போயிடுச்சு. மாறாதேக்காமையே, உம்மை துதிக்காமே, பரிசுத்தம் ஆவாமே, உன் சித்தம் செய்யாமே நான் காலம் கடத்திட்டேன். கையை உயர்த்தி சொல்லு, கையை உயர்த்தி சொல்லு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி